இன்றைக்கி சாட்டர்டே ஃபுல்லாகவே ரோஸ்ட்டு தான் நடந்திருக்கு. பயங்கரமான ரோஸ்ட்டு தான் அங்கே நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டீமுக்கு செம்மையான ரோஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு நியூஸ் வந்திருக்கு. ரெட் டீமில் எதுக்காக ரோஸ்ட் பண்ணாருன்னு தெரியாது. ரெட் டீமில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருண், விஜய் விஷால் அண்ட் சௌந்தர்யா. விஜய் விஷால் கொஞ்சம் நேரத்தில் கிவ் அப் பண்ணிட்டாரு. அருண் வந்து கிவ் அப் பண்ணல. பட் முத்துக்குமரனை வந்து கழுத்துலலாம் பிடிச்சி ரொம்ப நேரம் சோக் பண்ணியிருப்பாரு. அது வந்து தப்பு. ஏன்னா கையில் காலில் அடிப்படுறது வேறு, கழுத்தில் சோக் பண்ணுறது எப்போயுமே தப்பு. கழுத்து, கண், மூக்கு இதிலெல்லாம் அடிபடுற மாதிரி அடிபடாத மாதிரி இவங்க விளையாடணும். ஸோ அதனால வந்து விஜேஸ் ஒருவேளை ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விஜய் விஷால் வந்துட்டு அன்ஷிதாவை கூப்பிடும் போதெல்லாம் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. மற்றவங்க கூப்பிடும்போது வரல, அன்ஷிதா மட்டும் கேப்டன் கூப்பிட்ட உடனே ஓடி வந்தாங்க. அன்ஷிதா வயிறு வலிக்குதுன்னு சொன்ன உடனே வந்து ரிலீஸ் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. மேபி அதுக்கான ரோஸ்ட்டாக இருக்கலாம். பட் ரெட் டீமுக்கு தான் ரோஸ்ட்டு. ஆனால் அன்ஷிதாவை ஹெவியாக ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து நடிப்புன்னு சொன்னது அதை நம்ம ஆல்ரெடி ப்ரொமோலேயே பார்த்தாச்சு. இன்னொன்று வந்துட்டு அன்ஷிதா வந்து தீபக் கல்லை வச்சு அடிக்கும்போது அதுக்கு அந்த நம்ம குறும்படம் போட்டெல்லாம் காமிச்சாங்க. அதில் வந்துட்டு கல் அன்ஷிதா தலையில் படலை. ஸோ அதுக்காக நீங்கள் எதுக்காக அப்படி சொன்னீங்க, அந்த தாக்குதலை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அன்ஷிதாவுக்கு ஒரு ஹெவி ரோஸ்ட் இன்றைக்கி இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் சாட்டர்டே இன்றைக்கி எவிக்ஷன் கிடையாது. நாளைக்கு வெறும் சிங்கிள் எவிக்ஷன் மட்டும்தான். ஸோ டபுள் எவிக்ஷன் இல்லை. ரஞ்சித் சார் மட்டும்தான் எலிமினேட்டட். ஸோ ராணவும் உள்ளே இருக்காரு, ராயனும் உள்ளே இருக்காரு. 2 பேரோட ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணலாம் செம்மையாக. ஸோ இந்த வீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் இருப்பாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் 4 பேர் 4 நாளைக்கு 3 ஃபேமிலியாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரமாட்டாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாளைக்கு 4 ஃபேமிலி, அதை 3 ஃபேமிலி வச்சு 12 ஃபேமிலி வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் சார், ஸோ பிரியாராமன் மேமை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன இதுதான். ரஞ்சித் சார் எலிமினேட் ஆகி போகிறாரு. இதுதான் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் நடந்தது. கண்டிப்பாக அந்த கழுத்தை சோக் பண்ணுறதை கேட்கணும். அண்ட் முத்துக்குமரனுக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கும். அது இன்றைக்கி எபிசோடில் நடந்துச்சா நாளைக்கு எபிசோடில் நடந்துச்சாங்கிறது நமக்கு தெரியாது. அது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனக்கு அப்டேட்ஸ் கிடைச்சோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.